வணக்கங்க. பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சட்டியில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கங்க. ஊற்றிக்கிட்டு கூட கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கூடவே வெந்தயம், கறிவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டு பூண்டு உரித்து வச்சது கொஞ்சம் சேர்த்திக்கங்க. சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்திக்கோங்க. தக்காளி ஒரு 5 தக்காளி சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அது கூட உப்பு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்திட்டு கூடவே வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அது கூட மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காயை அது கூட சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. பாவக்காய் நல்லா வதங்கின உடனே கூட புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறத அது கூட சேர்த்திக்கோங்க. நல்லா புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த உடனே கூட வெல்லம் கொஞ்சம் அது கூட சேர்த்திக்கிங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெல்லம் கொஞ்சம் சேர்த்தி இறக்கிங்க. பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி.